உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா? உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா? தேவ வாக்கின் வழியை மனம் பன்முறை அறிந்தும் வெறுத்ததையா? பாவச்சேற்றை மனதில் எம் வாழ்வே கொண்டு நிறைந்ததையா? கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். Wow, it is the 10th day, brothers and sisters. It is the 10th day of our தவக்கால சிந்தனையுடைய 10வது நாள். இந்த நாளிலே உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எவ்வாறு தண்ணீர் வழியாக இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்ய மோசே இருந்தார், அதே போல அரசுகளை வென்று வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக ஒருவரை ஆண்டவர் கொடுத்தார். அவர்தான் இன்றைக்கு கதாபாத்திரம் யோசுவா. மிக முக்கியமானவர். அச்சத்தோடு நடுக்கத்தோடு 85 வயதில நடுக்கத்தோடு மோசேக்கு பின்பு அந்த பதவி பொறுப்பை எடுத்த பொழுது பயந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னோடு நான் இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த காலை பொழுதிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். அன்பு சகோதரிகளே, ஏறத்தாழ 25 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்துச் சென்றவர். யோசுவா என்றால் மீட்பு அளிப்பவர், யாவே மீட்பு அளிப்பவர், God of salvation, யாவே இஸ் salvation என்று சொல்லலாம். இப்ப யோசுவா கடவுளால் அறிவுறுத்தப்பட்டு மோசையின் பெரும்பணிக்காக அவருக்கு பின் தயாரிக்கப்பட்டவர். உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஒற்றர்களை அனுப்பி மோசை அந்த நாட்டை பார்க்க அனுப்புறாரு. 10 பேர் போவாங்க, 8 பேர் தப்பு தப்பா சொல்லுவாங்க, 2 பேர் மட்டும்தான், காலேப்பும் யோசுவா. ஆக்சுவலா காலேப்பு தான் பலம் பொருந்தி வீரராக இருப்பார். ஆனா யோசுவாவை ஆண்டவர் முன்குறித்து வைத்தார். இந்த நாளிலே, இந்த நேரத்தில் இந்த யோசுவா மிக முக்கியமான 2 பணிகளை செய்தார். ஒன்று, சந்திப்பு கூடாரத்தை பாதுகாத்தார். எப்பெல்லாம் மோசே மேல போனாரோ சீனாய் மலை மீது, அப்பெல்லாம் இந்த யோசுவா சந்திப்பு கூடாரத்தை பாதுகாத்தார். ஒன்று. 2வது, இந்த யோசுவா நல்ல கவனிங்க, மோசேக்காக பல தியாகங்களை செய்தவர், பல தியாகங்களை செய்தவர். அவர் வளர வளர தான் பின்னோக்கி அவர் பின்பாக சென்று தன்னுடைய பணிகளை மிக கச்சிதமாக செய்தவர் யோசுவா. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஒண்ணுதான். நம்முடைய சபையில ஒருவர் நல்லா செய்யும் பொழுது பின்னாடி இருந்து செயலாற்றுவதற்கு தயங்காதீங்க சிஸ்டர்ஸ், தயங்காதீங்க. யாரோ ஒருத்தர் நல்லா செஞ்சா அவரோட சேர்ந்து இணைந்து பணியாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அதுதான் யோசுவா சொல்லித் தருகின்ற பாடம். இந்த பாடத்தை பெற்றவர்களாக இந்த நாளை செலவழிப்போம். God bless you. இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, I would recommend you, மேபி நீங்க இருக்கிற கான்வென்ட்ஸ்ல யாராவது நல்ல விஷயங்களை செய்யும்போது, இந்த வாரம் ஃபுல்லா கூட நீங்க வச்சுக்கலாம், இல்லை தவக்காலம் ஃபுல்லா வச்சுக்கலாம். யாராவது நல்லது செய்யும்போது அவங்கள விஷ் பண்ணுங்க, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. மேபி அதுதான் நம்ம யோசுவாவுக்கு செய்யற ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். Have a nice day. God bless you. Thank you. இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவரும் நானே என்று மொழிந்த எம் இறைவா, இறைவாக்கினர் யோசுவா யாவே இறைவனின் உண்மையுள்ள ஊழியர் என்பதை தியானிக்கிற வேளையில், யோசுவா என்ற பெயருக்கு யாவே மீட்கிறார் என்பது பொருள். அன்று மோசேக்கு பின் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி ஆண்டவர் வாக்களித்த நாட்டில் பல இன்னல்களுக்கு மத்தியில் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலின் ஒளி தீபமாய் விளங்குகின்ற யோசுவா போல் நாமும் வாழ்வின் துன்பங்களிலும் இடர்களிலும் இடறி விழாமல், இறைவன் இருக்க எனக்கென்ன அச்சம் என்ற துணிவோடு வாழ்ந்திடவும், இறைவன் வகுத்த பாதையில் வெற்றி வீராங்கனைகளாக இருக்கவும், உடன் வாழ்கின்ற அனைவருக்கும் வழிகாட்டியாகவும் மாறிட வரம் கேட்போம். எபிரேய திருமுகத்தில் கூறுகின்றபடி யோசுவா இயேசுவின் முன்னோடியாக திகழ்கின்றார் என்ற வார்த்தைகளை மனதில் பதித்து நாம் மற்றவர்களுக்கு நல்வழியின் முன்னோடியாக திகழ்ந்திட வேண்டி இறைவனை மன்றாடுவோம். ஆமேன்.